ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம யாரோட ஆட்சி வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா, நீதி கட்சி ஆட்சியிலேருந்து, ஸோ நீதி கட்சிக்கு முன்னாடி நீதி கட்சி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலேருந்து அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி வரைக்கும் நேற்று வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிளாஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து 13வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி ஆட்சி, அந்த மாதிரி டிஎம்கே ஆட்சி மாறி மாறி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம். அதில் வந்து பெருசாக இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அரசியல் ரீதியான கொஷின்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு டிஎன்பிஎஸ்சி தலைவர் போன குரூப் 4 எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து அறிஞர் அண்ணா பெரியார் இதில் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது. அண்டு இப்போ இருக்கிற ஆட்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை முடிச்சுட்டு அதை அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நவாப்புகள் ஆங்கிலேயர் ஆகியோருக்கு எதிராக பாளையக்காரர்கள் மேற்கொண்டது அறப்போர் அப்படின்னு ராஜு காளிதாஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ பாளையப்பட்டு முறை, இது என்ன பாளையப்பட்டு முறை அப்படின்னா, தமிழ்நாடு வந்து விஜயநகர பேரரசோட பகுதியாக இருந்தப்போ இராணுவ ஆளுநரோட கீழே நிறைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது ஆளுநர்கள் வந்து என்ன பெயரில் அழைக்கப்பட்டாங்கன்னா அமர நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ அவங்க ஆட்சி செஞ்ச பகுதிகள் அமர நாயக்க தானங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அண்டு விஸ்வநாத நாயக்கரோட ஆட்சி காலத்தில் தான் 1529 64 வரைக்கும் அவரோட தளவாயான அரியநாத முதலியாரால் உருவாக்கப்பட்டது தான் 72 பாளையங்கள். ஓகேவா? ஸோ இந்த 72 பாளையங்களும் நாயக்கர் காலத்துக்கு பின்னரும் நீடித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும். விஸ்வநாத நாயக்கரும் அவரோட உதவியாளரான அந்த அரியநாத முதலியார் 2 பேரும் சேர்ந்து தான் பாளையங்கள் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் வந்து உருவாக்குவாங்க. 72 பாளையங்கள். அது நமக்கு 10th ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து காக்கத்திய அரசர், ஓகேவா, வாராங்கல்ல சேர்ந்த பிரதாபருத்ரன், அந்த காக்கத்திய அரசர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற முறை. அதுதான் வந்து இங்கே வந்திருக்கும். இப்போது உங்களுக்கான ஒரு கொஷின் நேற்று உள்ளதுலேருந்து கேட்க மறந்துட்டேன். என்னென்னா, அறிஞர் அண்ணாதுரையை வந்து நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அண்ணாதுரை அவர்களுக்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சொல்லணும். நெக்ஸ்ட்டு, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் எப்போ இருந்திருக்கும்? ஓகேவா? அது 3 கொஷின் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு 4வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா வந்து நீதி கட்சியில் எப்போ இணைஞ்சிருப்பார் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? நீதி கட்சியில் எப்போ இணைஞ்சார். அண்ட் இன்னொன்று 5வது கொஷின், துறையூர் மாநாட்டுக்கு வந்து அவர் தலைமை தாங்கியிருப்பார். அந்த துறையூர் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செஞ்சி நாயக்கர்களும் இந்த பாளையப்பட்டு முறையை தான் பின்பற்றினாங்க. ஸோ இத்தகைய நில பாகுபாட்டு முறை தமிழ்நாட்டுக்கு புதிது. ஸோ பாளையக்காரர்களும் என்னதான் அப்படின்னா புதுசாக வந்தவங்க தான். இந்த முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மொத்தமாகவே புதுசாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பாளையக்காரர்கள் வந்து ஆந்திராவில் இருந்து வந்த இராணுவ தலைவர்களாக இருந்திருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில் தான் விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது பலவீனப்படுது. அப்போது இந்த பாளையக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சுதந்திரமாக செயல்பட்டாங்க. அது வரைக்கும் விஜயநகர பேரரசு அவங்க தான் வந்து இந்த பாளையக்கார முறையை ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்க பலவீனப்பட ஆரம்பித்ததும் இவங்க பாளையக்காரர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சுறாங்க. இவர்கள் தங்களது சுதந்திரத்தில் ஆற்காட்டு நவாப்புகளும் ஆங்கிலேயர்களும் தலையிட்டதை விரும்பவில்லை. அதோட விளைவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ பாளையம், ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தான் தமிழ்நாடு வந்து பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ இப்போ எதுக்கு நம்ம இந்தியாவை வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருக்காங்க? மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவை வந்து அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆட்சி பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ எதுக்காக பிரிச்சுக்காங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக. அப்போ தான் வந்து எல்லா மக்களோட தேவைகளும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாரோட குறைகளையும் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அதே ஒரு ரீசனுக்காக தான் தமிழ்நாட்டை வந்து பல பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. பாலமு அப்படின்னு சொல்லி தெலுங்கிலும், பாளையம் அப்படின்னு தமிழ்லையும் இந்த சொல் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ முகாமை தான் இந்த பாளையம் அப்படிங்கிறது குறிச்சிச்சு.
அப்போ பாளையங்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட நிர்வாக மையங்களாக திகழ்ந்தன. இவை புதிய அரசியல் அமைப்புகளாக உருப்பெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பொதுவாக இவற்றை தெலுங்கு பாளையங்கள், தமிழ் பாளையங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நெற்கட்டும் செவ்வல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களை தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்தனர். ஓகேவா? நெற்கட்டும் செவ்வல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி இது எல்லாமே மேற்கு பக்கத்தில் இருந்தது. அண்ட் அதற்கு மாறாக எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி போன்ற கிழக்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்காரரின் ஆட்சியின் கீழ் இருந்தன அப்படின்னு சொல்லி ஸோ கிழக்கு எது, மேற்கு எது இதுவுமே நமக்கு 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏரியாஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பாளையத்தின் சொந்தக்கார தலைவர் தான் யாருன்னா பாளையக்காரர். இவர்கள் பாளையங்களின் மீது பரம்பரையாக உரிமை பெற்றிருந்தனர். கோட்டைகளை கட்டி கொண்டு பாதுகாப்புடன் இருந்தனர். எடுத்துக்காட்டாக மதுரையை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் மதுரையை மறுசீரமைத்த போது மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட நகரை சுற்றி அகழிகளுடன் கூடிய இரட்டை சுவர்களுடன் கோட்டையை கட்டினார். ஓகேவா? அப்போ விஸ்வநாத நாயக்கர் தான் நமக்கு இங்கே பாளையங்களை உருவாக்குனதும் அவர் தான் மதுரையை சீரமைக்கிறாரு. ஸோ அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலையும் அதில் சில அந்த பாதுகாப்புக்காக அந்த இரட்டை சுவர்களுடன் கூடிய கோட்டையெல்லாம் கட்டுறாரு. ஸோ இது கேட்கலாம். ஓகேவா? கேட்டால் தெரியணும், ஸ்டேட்மெண்ட்டில் தான் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோட்டையை சுற்றி பாளையக்காரர்களோட அலுவலகங்களுக்காக 72 இரட்டை அடுக்கு கட்டடங்களையும் கட்டியிருப்பார். 1841 பிரிட்டிஷ் கலெக்டரான பிளாக்பர்ன், ஓகேவா, இவர் தான் மதுரை நகரை விரிவுபடுத்துவதற்காக இக்கோட்டைகளையெல்லாம் அகற்றிவிட்டார். ஸோ விஸ்வநாத நாயக்கர் எல்லா கோட்டைகள் கட்டுறாரு, அடுக்கு கட்டடங்கள் எல்லாம் கட்டுறாங்க. பட் அந்த பிளாக்பர்ன் அப்படிங்கிற ஒரு கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர் இருந்தப்போ மதுரையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த கோட்டை அரண்கள் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. ஸோ பாளையக்காரர்கள் நாயக்கரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டாங்க. அவங்க தான் அந்த எல்லா தங்களோட நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பானவங்க. ஓகே, ஸோ பாளையக்காரர்களோட பிரதான பணி என்ன அப்படின்னா வரி வசூலித்தல் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து எல்லாரோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. எந்த ஒரு கிங்டமோட அவங்களோட ஒர்க் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வரி வருவாய் அப்படிங்கிறது தான். ஸோ வசூலித்த தொகையில் 1/3 நாயக்கருக்கு திரையாக செலுத்திவிட்டு எஞ்சிய பங்கை கொண்டு பாதுகாவல் படையை பராமரித்து சொந்த செலவுக்கும் வச்சுக்கணும். ஸோ 1/3 அப்படிங்கிறது மேலே கொடுத்துட்டு மீதியில் அவங்க தங்கள் செலவுக்கும் வச்சுக்கணும், இராணுவத்தை பராமரிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துக்கணும். பாளையத்தை நிர்வகித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாளையக்காரங்களோட பொறுப்பு தான். ஒரு கவர்மெண்ட் தான் அவங்க. ஓகே, ஸோ பாளையக்காரர் ஆட்சி முறை. ஒவ்வொரு பாளையமும் என்னென்னா ஒரு கிராமங்களோட தொகுப்பு தான். பாளையங்களின் அதிபரான பாளையக்காரர் தனக்கு உதவி செய்ய யாரை வச்சுருந்தாங்கன்னா அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அவங்க நியமிச்சிட்டாங்க. ஸோ அமைச்சர்கள் சேனாதிபதிகளாகவும் இருந்தன்னு சொல்கிறாங்க. தளவாய் சேனாதிபதிகளுக்கு தலைவர். ஓகேவா? ஸோ அமைச்சர்கள் சேனாதிபதிகளாக இருந்திருப்பாங்க. அந்த சேனாதிபதிகளுக்கு தலைவர் யாருன்னா தளவாய். பாளையக்காரர் தளவாய் மூலமாக நாயக்கருடன் தொடர்பு கொண்டார். நடைமுறையில் ஒவ்வொரு பாளையக்காரரும் தர்பாரில் அமர்ந்து காட்சியளித்து ஒரு மன்னரை போன்று தன்னிச்சயமாக நடந்து கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலமானிய முறை அப்படின்னு பார்த்தோன்னா பாளையக்காரர் ஆட்சி நிலமானிய முறையை மையமாக கொண்டு சுழன்றது. விளை நிலம்தான் வருவாயின் ஊற்று. ஸோ எல்லா பீரியட்லையுமே எந்த கிங்டம் எடுத்தாலும் என்ன தான் விளை நிலம் தான் வருவாயோட ஊற்றாக இருந்திருக்கும். வேளாண்மை செய்ய வச்சு அவங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையும் சுரண்டி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வாழ்க்கையின் ஆதாரம், அரசாங்கத்தின் உயிர் மூச்சு எல்லாமே அந்த விளை நிலம் தான். அப்போ பாளையக்காரர்கள் வளமிக்க நிலத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்து கொண்டு எஞ்சியவற்றை பிற பிரமுகர்களுக்கு கொடுத்தனர். ஓகேவா? ரொம்ப வளமாக இருக்கிறத அவங்களோட யூஸுக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அதில் பயிரிட்டு அவங்க பயன்படுத்திட்டாங்க. மீதி எல்லாத்தையும் வேறு பிரமுகர்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரமுகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குத்தகைதாரர்கள் இருவேறு கடமைகளை செய்ய வேண்டும். என்னென்னா ஒன்று அரசாங்கத்துக்கு நிலவரி கொடுக்கணும், இன்னொன்று நெருக்கடி நேரத்தில் நாயக்கர்களுக்கு இராணுவ உதவி செய்யணும். ஸோ இதனால் ஒவ்வொரு விவசாயியும் போர் வீரராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது நிர்பந்தம். ஓகேவா? ஸோ இதுதான் 1806 ஆகட்டும் 57 ஆகட்டும் எல்லா ஒரு விவசாயிகளும் என்னென்னா போர் வீரர்களாக செயல்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ பாளையக்காரர் நிலத்துக்கு சொந்தக்காரர் ஆயினும் உழவர்களே விளைச்சலுக்கு காரணமாக இருந்தனர். இது நமக்கு தெரிஞ்சது தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் நிலத்துக்கு சொந்தம் தான விவசாயிகள் தான் விவசாயம் பண்ணி வரி அப்படிங்கிறத செலுத்திட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்களுக்கு வசிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச விளைபொருளை ஊதியமாக கொடுத்துவிட்டு மீதியை பாளையக்காரர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஸோ அப்போலேருந்து எப்போவுமே அதுதான், ஏழை மக்களை சுரண்டி அவங்க வந்து வச்சுப்பாங்க. இவங்களுக்கு சும்மா ஒரு பேருக்கு கொஞ்சம் மட்டும் விளைபொருட்களை ஊதியமாக கொடுத்து வச்சுருந்தாங்க. சுருங்க கூறின் உழவர்கள் கடனிலே பிறந்து கடனிலே வசித்து கடனை தன் வாரிசுகளுக்கு விட்டு சென்றனர். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கோட் அப்படிங்கிறது. ஸோ இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஐ திங்க் 11th புக்கில் இருக்கும். ஸோ யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது நிறை குறை. ஸோ விளைநிலம் விளைச்சலை பொறுத்து கரிசல், செம்மண், பொட்டல், களிமண் பூமி இப்படின்னு சொல்லி நிறைய வகையாக பிரிக்கிறாங்க. விளைச்சலில் பாதி பாளையக்காரரோட பங்காக இருக்குது. இப்பங்கு பொது செலவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பொது காரியங்களுக்காக பெறப்பட்ட பங்காக கருதப்பட்டது. சரியான விளைச்சல் மதிப்பீட்டு முறையும் முறையான மாமூல் அளவும் இல்லாமையால் பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பங்கு எதேச்சையாக தீர்மானிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தேவையானது கிடைக்கல, அதனால அவங்க அந்த மாதிரி அவங்களே இது பண்ணி வச்சுக்கிறாங்க. இதனால் விவசாயிகளும் உழவர்களும் பல்வேறு முறைகேடுகளுக்கு பலியாயினர். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு விளைச்சல்களை பற்றிய தவறான தகவல்களை தந்தனர், பொய் கணக்குகளை கொடுத்தனர். ஸோ எந்த இடத்துல ஒரு ஊழல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரியுதா? ஸோ ஒரு நம்மளை ஆள்றவங்க வந்து அவங்களோட தேவைக்கேற்ப எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிக்கிறனால கீழ் வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரி இருக்கவங்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணிடுவோம், ஸோ எல்லாம் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து எந்த ஒரு ஆதாயமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன வரும் அப்படின்னா தப்புகள் அப்படிங்கிறது தொடங்குது. தவறான கணக்கை கொடுக்குறது, ஒரு பொய் கணக்கு கொடுக்கறது, டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணாமல் கவர்மெண்ட்டை ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏமாற்றுவோருக்கும் ஏமாற்றப்படுவோருக்குமான போட்டியாக இருந்தது. இதை கொடுமையாக வரி வசூல் இருப்பவருக்கும் வரி ஏய்ப்பவருக்குமான போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊர்காவல் முறை. ஸோ ஊர்காவல் முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பாரம்பரிய உள்ளூர் பாதுகாப்பு முறை. ஓகே, ஸோ காவல்காரர்கள் ஊர் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தாங்க. தமிழ்நாடு வந்து விஜயநகர பேரரசின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்தவரை ஊர்காவல் முறை பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாயக்கர்கள் சுதந்திரமாக செயல்பட துவங்கிய போது இப்பாரம்பரிய பாதுகாவல் முறை புதுப்பிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது. விஜயநகர பேரரசோட நேரடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்காவல் முறை அப்படிங்கிறது பயன்படுத்தலை. ஸோ நாயக்கர்கள் எப்போ சுதந்திரமாக செயல்பட தொடங்கினாங்களோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து புதுப்பிச்சு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் காவலர்களுக்கான ஊதியம் வந்து பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கப்பட்டது. ஊர்காவல் முறை தலக்காவல் என்ற பெயரில் செயல்பட்டது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஊர்காவல் தலக்காவல் அப்படிங்கிற பெயரில் செயல்படுது. இக்காவல் முறையின் காரணமாக கிராம மக்கள் அச்சமின்றி இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தற்காப்பு படை. ஸோ பாளையக்காரர்கள் வந்து ஒரு தற்காப்பு படையை வச்சுக்கிட்டாங்க. இப்போ இப்படி பர்சனல் பாடி கார்டெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ எங்கே போனாலும் அவங்க கூட அந்த படையும் போவாங்க. இதில் 3 வகையினர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அமரும் பணியாளர்கள். இவங்க பாளையக்காரரோட நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படி பணியாளர்கள். ஸோ ஃபஸ்ட் இருந்தவங்களுக்கு நிலம் மானியமாக கொடுத்துருப்பாங்க. செகண்டு இந்த கட்டுப்படி பணியாளர்களுக்கும் நிலம் மானியமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இவங்க யாருன்னா இவங்க தான் பாளையக்காரர்களுக்கு போர் தளவாடங்கள் எல்லாம் தயாரித்து கொடுக்குறவங்க. 3வது கைக்கூலிகள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரத்துக்கு பயன்படக்கூடியவர்கள். ஓகேவா? ஆயுதம் ஏந்தி போரிடுவாங்க. கூலிக்கு மாரடிப்பவர்கள். வேலை பாதுகாப்பு இன்மையால் வேலையின்றி இருக்கும்போது கொலை, கொள்ளை, திருட்டு இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அடுத்தது போர் முறை. போர் முறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாளையக்காரர்களுக்கு வந்து பாளையக்காரர்கள் சும்மா நாயக்கர்களுக்கு ஒரு பேரளவில் தான் கட்டுப்பட்டுட்டு இருந்தாங்களே அன்றி அவங்களும் சுதந்திரமாக தான் செயல்பட்டு இருந்தாங்க. இவர்களது சொல்லே சட்டமாக இருந்தது. பாளையக்காரர்கள் அரண்களோடு கூடிய கோட்டைகளை கட்டி கொண்டு எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை அந்த கோட்டைகளை தாண்டி போய் வெல்வது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான செயல்தான். ஸோ இதான் பாளையக்காரர்களோட சிறப்பு பற்றி இதில் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதே மாதிரி பாளையக்காரர்களெல்லாம் தனிக்காட்டு ராஜாக்களாக செயல்பட்டிருப்பாங்க. யாருக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக தனித்தன்மையாக இருந்துட்டு தங்களோட செல்வத்தையும் வருவாயையும் பெருக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா?
ஸோ அந்த நாயக்கர்கள் ஆட்சி வந்து பலவீனமாகிறப்ப பாளையக்காரர்கள் அரசாங்க கிராமங்களை ஆக்கிரமித்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மெயினாக குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள். ஸோ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பாளையக்காரர்கள் இருந்தனர். தமிழ்நாட்டில் மட்டும் 72 பாளையங்கள் இருந்தன. ஸோ விஜயநகர ஆட்சியின் போது மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தனர். மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மதுரை, திருச்சி, தஞ்சை, செஞ்சி இந்த பகுதியிலெல்லாம் பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ என்னென்ன ஏரியா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். மதுரை, திருச்சி, தஞ்சை, செஞ்சி. கொங்கு நாட்டில் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 10 பலமிக்க கவுண்டர் பாளையக்காரங்கள் இருந்தனர். தென்னிந்தியாவிலேயே கொங்கு நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையில் பாளையங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போது என்னென்ன பாளையங்கள் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா நெற்கட்டும் செவல் மதுரை, பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரமும் மதுரை திருநெல்வேலி பகுதி, சிங்கம்பட்டி திருநெல்வேலி, கன்னிவாடி விருப்பாட்டி வந்து விருப்பாட்சி அதுதான், மதுரை திண்டுக்கல், காளகஸ்தி சந்திரகிரி, மதுராந்தகம் சந்திரகிரி, வேலூர் இவங்கெல்லாம் முக்கியமான பாளையக்காரர்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆற்காட்டு நவாப்புகளின் கீழ் பாளையக்காரர்கள். 1736 மதுரை நாயக்கர்கள் வீழ்ச்சி அடைஞ்சப்போ பாளையங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ அந்த மதுரை நாயக்கர் நாடு ஆற்காடு நவாப்போட ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நாயக்கர்களுக்கு பதிலாக நவாப்புகளுக்கு நவாப்புகள் வந்து இந்த பாளையக்காரர்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஸோ பாளையக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நவாப்புக்கு கப்பம் கட்டணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். 1750 ஆற்காட்டு நவாப்கள் ஆங்கிலேயரின் ஆதிக்க கட்டுப்பாட்டின் கீழ் வந்தபோது அவர்கள் பாளையக்காரர்களின் புது மேலாண்மைக்கு ஒரு மேல்நில கழறாயினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போராளி பூலித்தேவன் 1715 1767 வரைக்கும். ஸோ பூலித்தேவன் என்ற பூலித்தேவன் பற்றி இல்லை நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. 1715 செப்டம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டத்தோட சங்கரன் கோயிலுக்கு அருகில் ஆவுடையார்புரம் அப்படிங்கிற கிராமத்தில் சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் இவர் பையனாக பிறந்திருப்பார். இளமையிலேயே தமிழ் ஆர்வம், கவிதை பாடும் திறன், சுயமரியாதை, சுதந்திர உணர்வெல்லாம் இவருக்கு இயல்பாக இருந்துச்சு. இந்த வீரமிக்க பூலித்தேவன் புலியை கொன்றதால் இவருக்கு புலித்தேவன் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு இயற்பெயரை விட காரண பெயரான புலித்தேவன் அப்படிங்கிற பெயரே மக்கள் மனதில் அதிகமாக பதிஞ்சிருச்சு. அதுவே மரபு வழிபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட இயற்பெயர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெற்கட்டும் செவ்வல். ஸோ பூலித்தேவன் வந்து பிறந்த அந்த ஊர் இருக்கு இல்லையா, ஆவுடையார்புரம், அங்கே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டினாங்க. அதனால நெல் கட்டும் செவ்வல் அப்படின்னு அந்த பெயர் வந்துச்சு. ஸோ பூலித்தேவன் இந்த பாளையக்காரர் பொறுப்பை ஏற்றதும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கப்ப காணிக்கை செலுத்துறதை விரும்பலை. அதனால் ஆற்காட்டு நவாப் முகமது அலி ஆகியோரின் துணை கொண்டு நிலவரி வசூலை தீவிரப்படுத்தியப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பூலித்தேவர் வந்து நான் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவர் கட்ட மறுத்தமையால் அதை வந்து இந்த நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிறது நெல் கட்டான் செவ்வல் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ பூலித்தேவரோட போராட்ட உணர்வோட ஒரு சின்னமாக தான் இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இருந்ததாக சொல்கிறாங்க. முதல் மோதல்னு பார்த்தோன்னா 1755. ஸோ ஆற்காட்டு நவாப் முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட போது எப்போ 1736 இணைச்சிக்கிறாரு. ஸோ அப்போ ஆங்கில கம்பெனியோட ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த முயற்சியை எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தி வடிவம் கொடுத்தவர் தான் பூலித்தேவன். ஸோ இவர் வந்து வினைவலியும் தன்வலியும் ஆற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் அப்படிங்கிற ஒரு குறளோட நெறிய வந்து நன்கு அறிஞ்சவர் பூலித்தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாரோட துணையும் கொண்டு அவர் வந்து ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதுக்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதுதான் மேற்கு பாளையக்காரர்களை கொண்ட மேற்கு கூட்டமைப்பு அப்படிங்கிறது. ஸோ ஆற்காட்டு நவாப்பின் மகனான மாப்பூஸ் கான், இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் ஆற்காட்டு நவாப்போட சகோதரர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ எப்படி கேட்டாலும் பார்த்துக்கோங்க. அது மாப்பூஸ் கான் தலைமையிலான படையை பூலித்தேவனின் கூட்டணி தோற்கடிக்குது. அப்போ பூலித்தேவனோட முதல் மோதல் அப்படிங்கிறது வெற்றியை பெறுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முற்றுகை முறியடிப்பு 1755 மாப்பூஸ் கான் பூலித்தேவனின் கூட்டணி படையிடம் தோல்வியடைந்த பின் ஆற்காட்டு நவாப் ஆங்கிலேயரின் உதவியை நாடுறாரு.
ஸோ நவாப்பின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆங்கில கம்பெனி என்ன பண்ணுதுன்னா திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் ஹெரான் தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறாங்க 55. ஸோ அந்த படை என்ன பண்ணுது அப்படின்னா பாளையங்களை பணிய வச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் ஹெரான் நவாப்பின் மேலதிகாரத்துக்கு பணிய மறுத்த பூலித்தேவனுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஸோ அதனால நெற்கட்டும் செவலை வந்து முற்றுகையிடுறாங்க. இந்த முற்றுகையை ஃபஸ்ட்டே ஒற்றர் மூலம் பூலித்தேவருக்கு தெரிஞ்சிருது. அதனால அவர் அதுக்கான ஆயத்தத்தோடு இருக்கிறாரு. ஆனால் ஆங்கில படைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காமல் செய்தால் நெற்கட்டும் செவல் முற்றுகை முறியடிக்கப்பட்டது. ஸோ இப்போ ஆங்கில படை பூலித்தேவனிடம் தோற்றது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து பூலித்தேவன் வந்து வெற்றி பெற்றுறாரு. அடுத்தது களக்காடு போர் 1755. ஸோ இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா மாப்பூஸ் கான் வந்து பூலித்தேவர்கிட்ட தோல்வி அடைஞ்சிட்றாரு இல்லையா. அதனால மறுபடியும் எப்படியாவது இவங்ககிட்ட மோதி வின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருந்திருக்கும். அதனால மறுபடியும் இது பண்ணுறாங்க. பட் மாப்பூஸ் கான் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்த பூலித்தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த முடிமியா நபீகான் கட்டாக் அப்படின்னு 3 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஆற்காட்டு நவாப்பிடம் பணியில் இருந்த திறமை மிக்க மூவர். ஸோ அவங்க மூலமாக இவர் முன்கூட்டி எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறார். ஏன்னா அவங்க வந்து பூலித்தேவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4000 போர் வீரர்களை பூலித்தேவன் வந்து கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அதே போல் மறவர் படையும் அவருக்கு துணையாக இருந்திருக்கும். அப்போ இந்த பூலித்தேவனோட கூட்டணி படை மாப்பூஸ்கானின் குதிரை படையை இடைமறித்து நிலைகுலைய செய்தது. மாப்பூஸ்கான் வசம் இருந்த களக்காடு கோட்டையை முற்றுகையிட்டார். அப்போ திருவிதாங்கூரில் வெடித்த கிளர்ச்சியை அடக்க மார்த்தாண்டவர்மர் வந்து தன் வீரர்களை விலக்கி கொண்டிருப்பார். அப்போ அவருக்கு அங்கே ஹெல்ப் தேவைப்படுறனால இங்கேருந்து வீரர்களெல்லாம் கூப்பிட்டுட்டாரு. ஸோ ஆனால் மாப்பூஸ்கான் களக்காடு கோட்டையை திரும்ப பெற முடியாமல் தடுத்து விட்டார் பூலித்தேவன். களக்காடு முற்றுகை பூலித்தேவரின் பெருமையை இன்னும் உயர்த்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் 1755 மாப்பூஸ்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் விட்டு கொடுக்கல. ஓகே நம்ம வந்து நம்ம கோட்டையை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்காட்டு நவாப்பும் ஆங்கிலேயரின் இராணுவ உதவியையும் பெற்று தந்தார். இந்த முறை தேவையான உணவுப் பொருட்களையும் கூடுதல் படையுடனும் மாப்பூஸ்கான் எங்கே போகிறாரு களக்காடு நோக்கி வந்தார். ஸோ இதையும் பூலித்தேவன் முன்னாடியே தெரிஞ்சுட்டு திடீர் தாக்குதலெல்லாம் நடத்துகிறாங்க. பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுது. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. ஓகேவா. ஸோ மறுபடியும் மாப்பூஸ்கான் வந்து ஓகே இந்த மாதிரி நடந்தனால கைப்பற்ற முடியாமல் திரும்பி போயிடுறாரு. அடுத்தது 55 to 56 என்ன நடக்குது அப்படின்னா பூலித்தேவரோட கோட்டையான நெற்கட்டும் செவலை கைப்பற்றி விட்டால் பூலித்தேவனை பணிய வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி மாப்பூஸ்கான் வந்து மறுபடியும் முற்றுகையிடுறாரு. கூடுதல் படையுடன் கோட்டையை பலப்படுத்தியமையால் மாப்பூஸ்கானின் இந்த முறையும் அவரோட அந்த இது வந்து முயற்சி வந்து தோல்வியில் தான் முடியுது. அந்த ஆத்திரத்தில் நவாபின் நிலங்களை சூறையாடிய கள்ளர் படையினரை மூர்க்காக தாக்கி சிதறடித்தார் மாப்பூஸ்கான். ஸோ இதனால் பூலித்தேவரோட படைபலம் என்னப்படுது அப்படின்னா பாதிக்கப்படுது. அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிறது. அதையே ஆர்டராக கேட்டாலும் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். பாளையக்காரர்கள் மதுரை அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்றும் ஆற்காடு நவாப்புகள் மதுரையை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதிய பூலித்தேவன் மதுரையை மீட்க ஒரு முடிவு பண்ணுறாரு. ஸோ மேற்கு பக்கம் இருந்த எல்லா பாளையர்களையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாரு. ஸோ கிழக்கத்திய பாளையக்காரர்கள் நவாப்பின் அடக்குமுறைக்கு அஞ்சி பூலித்தேவரோட சேர தயங்கினாலும் நட்டம் பாளையக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆங்கிலேய கூட்டாதிக்கத்துக்கு எதிராக ஒத்துழைக்க ஒப்புதல் கொடுத்தார்கள். அப்போ இதே போல் இவர் வந்து நிறைய ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு, எப்படியாவது இவங்களை விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ மதுரை பாளையர்களும் பூலித்தேவனுக்கு நேசக்கரம் நீட்டினர். தொடர் வெற்றிகளால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்ட பூலித்தேவன் விரிவுபடுத்தப்பட்ட பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு தலைமையேற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பூலித்தேவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரையை நவாப்பிடமிருந்து கைப்பற்ற திட்டமிட்டார். ஆனால் அந்த திட்டத்தின்படி அவர் கூட்டமைப்பு படையினருடனும் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்து அக்கோயில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமின் பிடியினின்று கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ
எல்லாரையுமே வந்து பூலித்தேவன் எல்லாருக்கும் ஒரு எல்லாத்தையும் கைப்பற்றாரு. எந்த இடத்திலும் எதிரி படையுடன் மோதாமல் மறைந்திருந்து தாக்கி அவர்களை ஆச்சரியத்தில் வீழ்த்தினார் பூலித்தேவன். ஸோ இதனால நவாப்போட வீரர்கள் எல்லாம் நிலை குலைகிறாங்க. சிலர் வந்து கோட்டைக்குள்ளே சரணடைந்தனர், பலர் தப்பி சென்றார்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பூலித்தேவரோட புகழை இன்னும் பல மடங்கு பெருக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆங்கிலேயரோட எதிர்த்திட்டம், இப்படி பூலித்தேவர் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஆங்கிலேயர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எப்படியாச்சு இவங்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆற்காட்டு நவாப்பும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக சில இராணுவ உத்திகள் அப்படிங்கிறத வகுக்கிறாங்க. மாப்பூஸ் கானின் திறமையின்மையை உறுதி செய்து கொண்ட ஆங்கிலேயர் கான் சாஹிப்பை தளபதியாக நியமிக்கிறாங்க. ஸோ இந்த கான் சாஹிப் தான் யார்? யூசுஃப் கான் அப்படின்னு அழைக்கப்பட்ட மருதநாயகம் இல்லையா? ஸோ கான் சாஹிப் என்ன பண்ணுறாருன்னா, திருநெல்வேலி சென்று முகாமிட்டு பாளையக்காரர் எதிர்ப்பை எதிர்கொள்ள தயாராகிறாரு. இதன் மூலம் ஆங்கிலேயர் பாளையக்காரர் சம்பந்தமாக நேரடியாக தலையிட்டு இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கான் சாஹிப்பை வச்சு சட்டம் எல்லாம் நிலைநாட்டிட்டு வரியை வசூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானும் போடுறாங்க. இப்போ திருநெல்வேலி தாக்குதல் அப்படிங்கிறது 1756 வந்து நடக்குது. மதுரையை கைப்பற்றுவது உறுதியாகிவிட்ட நிலையில் கூட்டமைப்பு படைத்தலைவர்கள் சிலர் நவாப்பின் இராணுவ முகாமான திருநெல்வேலியை கைப்பற்றிட்டா மதுரையை மீட்பது எளிது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இவங்க அடுத்தடுத்து பெற்ற வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஸோ தெற்கே திருநெல்வேலி, மேற்கே மதுரை இதெல்லாம் கைப்பற்றிட்டோம் அப்படின்னா நவாப்பையும் ஆங்கிலேயரையும் ஒரு சேர நம்ம வந்து விரட்டிடலாம் அப்படிங்கிறதும் இவங்க பிளானாக இருக்குது. கூட்டமைப்பு தலைவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்த பூலித்தேவன் திருநெல்வேலியை கைப்பற்றும் நோக்குடன் கூட்டுப்படையை வழிநடத்தி செல்றார். அப்போ பூலித்தேவனின் திடீர் போர்த்திட்ட மாற்றத்தை அறிந்த கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாளையக்காரரில் சிலரை தங்களோட பக்கம் வந்து சேர்த்துக்கிட்டு திருநெல்வேலியில் அவங்களோட ஒரு நிலையை வந்து அவங்களோட படையை வந்து பலப்படுத்திக்கிறாங்க. இப்போது பூலித்தேவரோட படை வந்து திருநெல்வேலியை தாக்குது. ஆனால் இவங்க தான் நிறைய பாளையக்காரங்களை அவங்க பக்கம் சேர்த்துட்டாங்கல்ல இந்த கான் சாஹிப். அதனால் இங்கே வந்து பூலித்தேவரோட கூட்டுப்படைக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ கூட்டுப்படையின் போரில் பின்வாங்க துவங்கினர். பேரழிவை சந்திக்க விரும்பாத பூலித்தேவன் தன்னோட படையோட நெற்கட்டும் செவ்வலுக்கே திரும்பிடுறாரு. ஸோ திருநெல்வேலியை கைப்பற்றுதல், திருநெல்வேலி தாக்குதல் தோல்வியிலிருந்து நெற்கட்டும் செவ்வலுக்கு திரும்பிய பூலித்தேவன் புதிய போர்க்கொள்கை அப்படிங்கிறத வகுக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த இருமுனை கொள்கையின்படி ஒரு மதுரையில் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த தீர்த்தாரப்ப முதலியுடன் கப்பம் கட்ட தயாராக இருப்பதாக என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நவாப்பின் நிலங்களை சூறையாட கள்ளர்களை அனுமதித்தார் பூலித்தேவன். பின்வாங்கி போன பாளையக்காரர்களை ஊக்கப்படுத்தி மீண்டும் கூட்டமைப்பை புதுப்பிக்கிறாரு. ஸோ அவர் எந்த நிலையிலுமே வந்து விட்டு கொடுக்கல, எப்படியாச்சும் அவங்கள விரட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும் குறியாக இருந்தார். பாளையங்கோட்டை முற்றுகை 1756. இப்போ திருநெல்வேலியை கைப்பற்றியாச்சு. பூலித்தேவர் வந்து வலிமையான நிலையில் இருக்கிறாரு. அதனால பூலித்தேவனின் கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில படைத்தளபதி கான் சாஹிப் பாளையங்கோட்டைக்கு விரைந்து சென்று கோட்டையை கைப்பற்றுறாரு. ஸோ இப்போ இதையும் கேள்விப்பட்ட பூலித்தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாளையங்கோட்டைக்கு போயிட்டு கோட்டையை சுற்றி வளைச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ கோட்டைக்குள்ளிருந்த எதிரி படையினருக்கு உணவுப் பொருட்கள் செல்வதை தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவரது படை வீரர்கள் கோட்டையின் மீது ஏற முற்பட்ட போது ஆங்கில படையின் பீரங்கி தாக்குதலுக்கு இலக்காயினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பூலித்தேவன் வந்து பின்வாங்குறாரு. மீண்டும் திருநெல்வேலி முற்றுகை. ஸோ பாளையங்கோட்டையிலேருந்து தப்பி காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாரு பூலித்தேவன். அப்போது அவருக்கு இப்போ முக்கிய லட்சியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, மதுரையை எப்படியாவது மீட்டணும் அப்படிங்கிறது தான். ஆனால் திருநெல்வேலியில் எஞ்சி இருந்த மைசூர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இராணுவ உதவியும் கேட்குறாரு. ஸோ மாப்பூஸ் கானையும் அவரது ஊழல் அதிகாரிகளையும் பொருளாசை காட்டி தன் பக்கம் இழுத்து கொண்டார். மீண்டும் பாளையக்காரர் கூட்டமைப்பை புதுப்பித்தார். ஸோ திருநெல்வேலியை கைப்பற்றிய பின்னர் மதுரையை மீட்க வேண்டும் என்ற திட்டம்படி திருநெல்வேலி மீது படையெடுத்தார் பூலித்தேவன். ஸோ இதற்கிடையே கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, களக்காடு, பாப்பான்குளம், ஆழ்வார்குறிச்சி, ஸோ இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றி பூலித்தேவனின் கூட்டமைப்பு படை அதை வந்து பலவீனப்படுத்துகிறாரு. ஸோ மறுபடியும் பூலித்தேவன் திருநெல்வேலியை கைப்பற்ற முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பிடுறாரு. ஸோ இறுதி போராட்டம் அப்படிங்கிறது 57லேருந்து 61 வரைக்கும் நடக்குது. இந்த போராட்டத்தில் பூலித்தேவனை புறங்காண்பது எளிதல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கான் சாஹிப் அவரை சூழ்ச்சி திறத்தினால் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு.
அதுக்காக பல சூழ்ச்சிகளையும் பண்ணுறாரு. ஸோ சூழ்ச்சி பண்ணி ஒரு வழியாக பூலித்தேவரை தனிமைப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் பூலித்தேவனோட பலமிக்க வாசுதேவநல்லூர் கோட்டை, நெற்கட்டும் செவல், பனையூர் இதெல்லாம் கைப்பற்றுறாங்க. ஸோ அது நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1761 May 16 வந்து இதை பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாத்தூர் கோட்டைக்குள் முகாமிட்டிருந்த பூலித்தேவரை தன் சூழ்ச்சி திறனால் கோட்டையை விட்டு வெளியேற செய்தார் கான் சாஹிப். அதை தாக்கி ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறாரு. ஊத்துமலை கோட்டையையும் கைப்பற்றுறாரு. இதனால் ஊக்குவிக்கப்பட்ட பூலித்தேவன் பாளையம் கோட்டையும் திருநெல்வேலியும் கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் பூலித்தேவனின் இறுதி முயற்சியை கான் சாஹிப் முறியடிச்சிடுறாரு. 1761 சொன்ன மாதிரி நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிடுறாரு. பூலித்தேவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காட்டுக்கு போய் தப்பி சென்று வாழ்ந்தார். அவரை பற்றி கடைசி இது வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1767 கேப்டன் ஹெரான் தலைமையில் வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சு வாழ்ந்திருப்பார் கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது போக ஸ்கூல் புக்கில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டி வீரன் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பாளையக்காரர் கிளர்ச்சி 1 அப்படிங்கிற பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பூலித்தேவன் பற்றினது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர் 2. ஸோ இதில் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் வந்து வேலு நாச்சியார் இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.